தாராபுரம் அருகே புதிதாக மதுக்கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள புதுநவக்கொம்பு கிராமத்தில் செயல்பட்டு வரும் மதுக்கடையை போதிய வருமானம் இல்லாததால் சூரியநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட இடையன்கிணறு பகுதிக்கு மாற்றும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் தாராபுரம் கோவை புறவழிச்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடைக்கு எதிரான வாசகங்கள் எழுதிய பதாகைகளை கைகளில் ஏந்தி அவர்கள் தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தனர். குண்டடம் டவுன் பஞ்சாயத்தில் இருக்கிற ஒரு மதுபான கடையை இங்கே மாற்றம் செய்து இங்கே அமைப்பதற்காக சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை அறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டவர்களிடம் மனு கொடுத்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய வட்டாட்சியர் அவர்கள் எங்களுக்கு 15 நாட்கள் உறுதியாக இந்த கடை வராது, அப்படி வரும் பட்சத்தில் உங்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்கிறோம், அதற்கு பின்னர் வேணால் நீங்கள் போராட்ட களத்தை அமையுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் வட்டாட்சியர் கோவிந்தசாமி, காவல் கண்காணிப்பாளர் கலையரசன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மாவட்ட ஆட்சியரிடம் பேசி மதுக்கடை அமைவதை 15 நாட்களுக்குள் தடுத்து நிறுத்துவதாக அவர்கள் உறுதியளித்ததை ஏற்று சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.